ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நான் பிசிஓடி ப்ராப்ளம் பற்றி பேச போகிறேன். ஏன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம்னால ஒரு 11 இயர்ஸ் பேக் நான் அஃபெக்ட் ஆனேன். ஸோ அதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களோட பேச போகிறேன். அதுலேருந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ எண்டில் நான் வெயிட் லாஸுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு பிசிஓடி இருக்குது அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. சிம்டம்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தூங்கி எழுந்திரிச்சதும் தாங்க முடியாத ஒரு பேக் பெயின் இருக்கும். ஆனால் ஒரு 5 நிமிஷத்துலேயே சரியாக போயிடும். ஏன்னா அந்த ப்ரெஷர்னால், அந்த சிஸ்டோட ப்ரெஷர்னால் எனக்கு தாங்க முடியாத பேக் பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்டேக் இருந்தது, ஹேர் லாஸ் இருந்தது, அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஓவர் ப்ளீடிங் இருந்தது. ஸோ இதுதான் சிம்டம்ஸ்ன்னு இருந்தது. அப்போது இது நான் நார்மலாக பேக் பெயின், சரி எதனாலையும் பேக் பெயின் வந்திருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்போ என் ஃப்ரெண்டு தான் எப்போ நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்துட்டு உனக்கு வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது திருநெல்வேலியில் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சப்போ அவங்க பார்த்துட்டு ஃபைப்ராய்டு மாதிரி இருக்குமா, பெருசாக இருக்குது, உடனே ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் என் ஹஸ்பண்ட்லாம் பெங்களூரில் இருந்தார். நாங்கள் இருந்தது பெங்களூரில். சரி நீ இங்கே இங்கே பார்த்துக்கலாம், நம்ம இருக்கிற இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே அங்கே வந்துட்டேன். அங்கே டாக்டர்கிட்ட போய் பார்த்தப்போ அங்கேயும் திருப்பியும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து அவங்க இவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருக்குது, இது ரொம்ப பெருசாக இருக்குது, உடனே நம்ம சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் பயமாக இருந்தது என்ன அப்படின்ட்டு. ஏன்னா என் பையன் அப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். ஸோ இது ஒரு பெரிய லைஃப் த்ரெட்டனிங் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டாங்களே, எடுத்தவொடனே சர்ஜரி பண்ணேன். ஏன்னா அவ்வளோ நாள் இருந்ததே எனக்கு தெரியலன்னா நான் அந்தளவுக்கு நம்ம லேடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஓகேன்னு சொல்லி தட்டி விட்டுட்டு நம்ம ஃபேமிலியை பார்த்துட்ருப்போம், நம்மளை கவனிக்கவே மறந்துடுவோம். ஏன்னா அது சிஸ்டோட சைஸு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபுட்பால் சைஸுக்கு சிஸ்ட் இருந்தது. ஸோ அதனால் சர்ஜரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் அந்த சர்ஜரியோட சைடு எஃபெக்ட்னால ஏகப்பட்ட இஷ்யூஸ்னால ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டேன் நான். ஸோ இதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, லைஃபே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஸோ என்னடா சர்ஜரி பண்ணால் சரியாக போயிடும்னு பார்த்தா அதுக்கப்புறம் மாற்றி ஒரு பிரச்சனையாக வந்துட்டுருக்குது, எப்போ தான் சரியாக போகும் அப்படின்னே தெரியல எனக்கு. அந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே எதுவுமே எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனதுனால நான் ஒன்றுமே பண்ணாதனால இந்த வெயிட் எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு. 80 கிலோ வரைக்கும் நான் வெயிட் ஏறிட்டேன் இந்த 2 வருஷம். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு யோகா சென்டர் இருந்தது, அங்கே போய் சேர்ந்து அப்போ ஆரம்பிச்சது தான் என்னோடய யோகா ஜேர்னி. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் வர ஆரம்பித்தேன். என் உடம்புலையும் நிறைய மாற்றங்கள் இருந்தது. யோகா பண்ண ஆரம்பித்தோடனே அவ்வளோ நல்லா இருந்ததுங்க எனக்கு. அது நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். மேபி இந்த பிசிஓடி ப்ராப்ளம் உங்களில் இப்போ நிறைய பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கெலாம் ஒரு அவேர்னஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவே நான் போடுறேன். நீங்கள் இந்த பிரச்சனை இருந்தால் பயப்படவே செய்யாதீங்க. நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சர்ஜரி வரைக்கும் போகவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. நீங்கள் யோகாலாம் ரெகுலராக பண்ணும்போது நார்மலாக அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல உங்களுக்கு இந்த சிம்டம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். யோகாலாம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்ஜரி போங்க. ஏன்னா அந்த 80 கிலோவை நான் குறைக்கணும். 80 kg வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நாள் நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருந்து 80 கிலோ வந்துடுச்சு. ஏற்கனவே நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம், இதுக்கப்புறமும் நம்ம கவனிக்கலைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோகா ரெகுலராக பண்ண ஆரம்பித்தேன். வாக்கிங் போனேன். அப்புறம் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா ஒரு 80 kgலேருந்து ஒரு 79 kg வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு 1 கிலோ குறைச்சேன். அதுக்கப்புறம் 80 kgலேருந்து 79 வந்தேன். அப்புறம் 79லேருந்து ஒரு 69 kg வந்துட்டேன். ஒரு 10 கிலோ ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஒரு வரதுக்கே அப்போல்லாம் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எக்ஸசைஸ், வாக்கிங் இந்த மாதிரி இதில் இருந்தேன். டயட் ஓரளவுக்கு தான் ஃபாலோ பண்ணேன். ஒரு 10 கிலோ எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு குறைச்சிட்டேன்னு வைங்களேன். 69 kg வந்தப்பறம் அந்த 69 kgயில் என்னோடய வெயிட் லாக் ஆகிடுச்சு. ஆஹா, நம்ம 10 கிலோ குறைச்சிட்டோம், இதுக்கு மேலே நம்ம குறைக்க முடியாது, நம்ம ஹைட்டுக்கு இதுதான் கரெக்டான வெயிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு 1 கிலோ கூட குறையலை. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 1 கிலோ கூட குறையலை. என்ன சாப்பாடை மாற்றி பார்த்தேன், இதை மாற்றி பார்த்தேன், ஆனால் 1 கிலோ கூட குறையில. 69ல் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் டயட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது 1 கிலோ 2 கிலோ இறங்கும். அப்போ வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சாப்பிட ஆரம்பிப்போம். திருப்பியும் மறுபடியும் அகெயின் அந்த 69 kgsல இருந்துருச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸில் அந்த 69 கேஜிலேருந்து ஒரு 10 கேஜிஸ் ஒரு 3 மந்த்ஸில் வந்து நான் வந்து 59 கேஜி இப்போ இருக்கேன். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பிஎம்ஐயை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். உங்களோட பிஎம்ஐ உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணுங்கள். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபேட் கால்குலேட்டுக்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிஎம்ஐ பார்த்துருங்க, உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ கேஜிஸ் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் எடுத்த உடனே 10 கிலோ 20 கிலோ அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய டார்கெட்டாக வச்சிங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணுங்கள், 5 கிலோவுக்கு நான் குறைக்கணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட் வைங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ வந்து குறைங்க. நீங்கள் வந்து 5 கிலோ குறைச்ச உடனே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பித்த உடனே உங்களுக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும். நம்ம 5 கிலோ குறைச்சிட்டோம், அடுத்தால வந்து நம்ம வந்து 10 கிலோ குறைக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டார்கெட் வந்து ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. 5 கிலோ குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் எத்தனை மாதத்தில் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, 1 மாதத்துலையா 2 மாதத்துலையா அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வெயிங் ஸ்கேல் வாங்கணும், ஒரு டைரி வேணும். நம்ம டெய்லி வந்து வெயிட்டை செக் பண்ணி நம்ம எவ்வளோ வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி மானிட்டர் பண்ணி எழுதிட்டே வரணும். ஏன்னா நம்ம ஒரு நாள் சீட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் வெயிட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 20 கிராமுக்கு 1/2 கிலோ அந்த மாதிரி வரைக்கும் கூடியிருக்கலாம். ஸோ முதல் நாள் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும். அப்போ வந்து சரி ஓகே, அடுத்த தடவை நம்ம அதை பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் டெய்லி வந்து நீங்கள் வந்து உங்கள் வெயிட்டை வந்து மானிட்டர் பண்ணி டைரியில் குறிச்சிக்கிட்டே வாங்க. எவ்வளோ கேஜிஸ் குறையிறீங்க, எவ்வளோ மாதத்தில் குறையிறீங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து இட்லி தோசைலாம் வாரத்தில் 1 நாள் இல்லைன்னா 2 நாள் தான் சாப்பிடுவேன். பாக்கி 5 நாளும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் ப்ரோட்டீனாக தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பசி இருக்காது. அடிக்கடி நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபுட் கிரேவிங் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இட்லி தோசைலாம் நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும், பசி வந்துடும் 2 மணி நேரத்தில். ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் வந்து ஃபில்லிங்காகவே இருக்கும். ஸோ அது வந்து பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நிறைய குடிக்கணுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து பசி எடுக்குதோ அப்போல்லாம் வந்து தண்ணி நிறைய குடிங்க. அது வந்து முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் தாராளமாக தண்ணி குடிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து தூக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு வந்து 7 to 8 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து தூக்கம் வந்து தேவை. எக்ஸசைஸ் வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு டயட் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ எக்ஸசைஸும் உங்களுக்கு முக்கியம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 50-50, அதாவது வெயிட் லாஸ்க்கு வந்து சாப்பிட்ற டயட் ஒரு 50%, எக்ஸசைஸும் 50% பண்ணேன். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வெயிட் லாஸ் வந்து ரொம்ப இல்லை. நான் வந்து 80% வந்து டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு 20% வந்து எக்ஸசைஸ் அப்படின்னு பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் இப்போ வந்து நான் டயட் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறனோ அதே மாதிரி நான் வெயிட் லாஸ்க்காக எக்ஸசைஸும் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிது. அதனால் வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அது வந்து உங்களுக்கு வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை யோகாவாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க, 1/2 hour யோகா பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணலாம். நான் கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து 1 hour வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஐயோ வெயிட் குறையலையே அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. யோகா வந்து ரெகுலராக பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச வெயிட்டை நீங்கள் சீக்கிரமே வந்து நீங்கள் எல்லோரும் உங்கள் வெயிட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிசிஓடி பிரச்சனையினால நீங்களும் அஃபெக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில்
இந்த சேனல் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, நீங்கள் புதுசாக அந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தா தான் நான் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நன்றி, வணக்கம்.